உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இன்னும் தெரியாம அங்க போய் முழிச்சுக்கிட்டு நின்னீங்க, அசிங்கப்பட்டு தாண்டா போகணும். அது மட்டும் இல்லாம பரிசும் கிடைக்காது, என் பேரும் கெட்டு போகும்டா. சரிங்கய்யா. முடிஞ்சது. தம்பி ரகு, ஆண்டி ஒரு நிமிஷம் வரீங்களா? ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? ஆண்டி என்ன யோசிக்கிறீங்க? சொல்ல வேண்டிய விஷயத்தை மறந்துட்டீங்களா? சொல்ல வந்தது இல்லப்பா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன ஆண்டி? ஏன் ஆண்டி இவ்வளவு யோசிக்கிறீங்க? கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரணுமா? ஐயோ, அதுக்கு ஏன் தயங்குறீங்க? என்ன வாங்கணும்னு மட்டும் சொல்லுங்க, 10 நிமிஷத்துல ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அது இல்லப்பா. அப்புறம் வேற என்ன ஆண்டி? அது உங்க அம்மா ஏதோ பொண்ணு பார்த்தாங்கன்னு வெளியில சொல்லிக்கிட்டு இருந்தியே, அது என்ன விஷயம்ப்பா? ஐயா வாய் அடிக்கிறதுக்கு விட்டு போட்டா வாயில வெட்டு விழுகும் போல இருக்கே. ரகு, அது ஒண்ணு இல்ல ஆண்டி, எங்க அம்மா வேற வேலை இல்லாம எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து பேசி முடிக்க பார்த்தாங்க. அவங்க ஏதோ பணக்கார குடும்பம் போல. என் அம்மா கிட்ட ரொம்ப தெனாவட்டா பேசி இருக்கிறாங்க. என் அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, பணக்காரவங்க கிட்ட வச்சுக்கவே மாட்டாங்க. அவங்க திமிர காட்டவும் அந்த பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஏதாவது ஒரு நல்ல குடும்பத்துல ஏழ்மையான வீட்டு பொண்ண கட்டி வைக்கணும்னு எங்க அம்மா ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி எனக்கு எந்த பொண்ணும் கிடைக்காது போலயே. அதான்ப்பா, அத பத்தி பேசலாம் தான் நான் உன்னை இங்க கூப்பிட்டேன். ஓகே, நம்ம சென்டிமெண்ட் வேலை செய்யுது. சொல்லுங்க ஆண்டி, உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்ச ஏழ்மையான வீட்டு பொண்ணு இருந்தா என் அம்மா கிட்ட சொல்லுங்க, நான் ரெடியா தான் இருக்கேன். ஏன்பா பொண்ண அங்க இங்கன்னு தேடிட்டு இருக்க? உனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல இருக்கிற பொண்ண பார்க்க வேண்டியது தானே? சூப்பரு, அன்னிக்கிட்ட சொன்ன விஷயத்துக்கு வர்றாங்க. வாங்க வாங்க. இல்ல ஆண்டி, எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் அப்படி இல்ல ஆண்டி. என்னப்பா நீ, உனக்கு நாங்க இல்லையா? நீ எங்களை வேற ஆளதான் பாக்குறியா? ஆண்டி நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல ஆண்டி. அது நீ என் பொண்ண பத்தி என்ன நினைக்கிற? ஐயோ, உங்க பொண்ணுக்கு என்ன ஆண்டி? நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா மாப்பிள்ள வரிசையா கியூல வந்து நிப்பாங்க. நான் எதுக்குப்பா அந்த வரிசையில போய் மாப்பிள்ளையை தேட போறேன்? ஒன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது. ஆண்டி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? தம்பி, எங்க எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால எங்க பொண்ண உங்களுக்கே கட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி ரகு, எங்கப்பா போயிட்ட? ஆண்டி கொஞ்சம் கீழே பாருங்க ஆண்டி. ஐயோ, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, நல்லா இருப்பா, எழுந்திருப்பா. ஆண்டி நீங்க உங்க பொண்ணை என்ன கட்டி கொடுக்க போறீங்க அதானே? ஆமாப்பா. இதுக்கு ஆண்டி இவ்வளவு நேரம் இழுத்துக்கிட்டு இருந்தீங்க? ஒரு தாலி எடுத்து கொடுத்து கட்டுறான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீங்கன்னா உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டி இருப்பேனே. இது விஷயமா நாளைக்கு உங்க அம்மா கிட்ட நானே வந்து பேசுறேன்ப்பா. அம்மானா அன்னைக்கு வந்தாங்களே அந்த அம்மா, பூக்காரம்மா, அவங்க தானே? ஆமாப்பா, ஏன் இப்படி கேக்குற? அவங்க தானே உன் அம்மா. ஆமாமா, அவங்கதான் அவங்களேதான். என்னைய 10 மாசம் வகுத்துல சுமந்து பெத்தெடுத்த தெய்வ தாய். சரி, நான் நாளைக்கு வந்து அவங்க கிட்ட பேசுறேன். இல்ல ஆண்டி, நானே எங்க அம்மாவை இங்க கூப்பிட்டு வரேன். அவங்க வந்து பொண்ணு கேட்கட்டும், அதுதான் முறை. அதுல இருக்க கூடாது குறை. சரிப்பா. உங்களை அத்தைன்னு கூப்பிடலாமா? அத்தை தாராளமா கூப்பிடலாம். இனிமே இப்படித்தானே கூப்பிட்டாகணும்.
வரேன் அத்தை. அப்பாடா, மெயின் டிரான்ஸ்ஃபர் ஓகே ஆயிடுச்சு. ஆனா இந்த சுவிட்ச் போர்டு வாத்தி மட்டும் தான் ரொம்ப சிரிங்கிக்கிட்டே இருக்காளே. அவளுக்கு என்னதான் நம்ம மேல அப்படி கடுப்போ விருப்போ தெரியலையே. சமாளிப்போம். அம்மா வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. அம்சா எங்க போனா? அம்சா, அம்சா, அம்மா அம்சா வா. இதோ வந்துட்டேம்மா. சொல்லுங்கம்மா. இவங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. டீயா காஃபியான்னு கேட்டேன். வேற மாதிரி கேட்டுது. இல்ல இதான் கேட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. உட்காருங்க. ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. ஒண்ணு இல்லம்மா, அடுத்த வாரம் அம்மனுக்கு நகை சாத்திர விழா. ரொம்ப நல்ல விஷயம். எல்லா வருஷமும் உங்க வீட்டு நகையை அம்மனுக்கு சாத்தி பூஜை பண்றது வழக்கமா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தோம். அதுக்கு என்ன, எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் எங்க வீட்டு நகையெல்லாம் அம்மனுக்கு அலங்கரிக்கும். கிரி, ஞாபகம் இருக்கா? போன வருஷம் அம்மனோட நகையை திருடின விஷயத்துல நம்ம 2 பேரும் கோயில சுத்தி முட்டி போட்டுக்கிட்டே நடந்தோம். செம்ம ஃபன் இல்ல? ஐயோ, நீ வேற ஏன் அதை ஞாபகப்படுத்துற? வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சிரிச்சுக்கிட்டா இருக்க. இப்ப வைக்கிறண்டி உன் சிரிப்புக்கு ஃபுல் ஸ்டாப். ஆமாமா, எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் நம்ம வீட்டு நகைதாமா அம்மனுக்கு சாத்தணும். நீ பேசாத. போன வருஷமே நீங்க நகையை திருடினதாலதான் அம்மனுக்கு சாத்த முடியாம போச்சு. அதனாலதான் வீட்டுல நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமா இருக்கலாம். அம்மா, அப்ப ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம். அதையே பேசிட்டு இருந்தா எப்படிமா? நல்லது செய்யறனால தள்ளி போடக்கூடாது. இன்னைக்கே நகையை கொடுத்துடலாமா? அதுவும் சரிதான். மீனா, நீ போய் எல்லா நகையும் எடுத்துட்டு வந்துருமா. ஆமா, நீ எல்லா நகையும் எடுத்துட்டு வாங்க. சாமி காரியம்ல தள்ளி போடக்கூடாது. முக்கியமா அந்த வைர நெக்லஸ் எடுத்துட்டு வாங்க. அதான் நீ அண்ணன் உங்களுக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்தாரே, அந்த வைர நெக்லஸ். நான் வெளியில போட்டுட்டு போறதுக்கு கேட்டப்போ கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, அந்த வைர நெக்லஸ். அது அம்மனோட கழுத்துல போட்டா அம்சமா இருக்கும். நான் கேட்டப்பதான் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் அம்மனுக்காவது அந்த நகையை கொடுங்க நீ. அந்த நகையை எடுத்துட்டு வந்துருமா. அத்தை, அந்த வைர நெக்லஸ்ல ஒரு வைரம் இல்ல, மிஸ் ஆயிருக்கு. அதனாலதான் நான் கிரிஜா கேட்டப்ப கூட கொடுக்க முடியல. குறையுள்ள நகையெல்லாம் அம்மனுக்கு போடக்கூடாது. அதெல்லாம் பரவாயில்ல, நீ அதை நம்ம சரி பண்ணி கூட கொடுத்துடலாம். ஆமா மீனா, அத நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம். நீ போய் எடுத்துட்டு வாமா. அத்தை, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அஷ்டமின்னு நினைக்கிறேன். நாள் வேற நல்லா இல்ல. இன்னைக்கு கொடுக்கணுமா? அப்படியா? கஸ்தூரி, அந்த கேலண்டர் எடுத்துட்டு வாமா. அதை எடுத்துட்டு வரமா.